hello, welcome to my YouTube channel. பாருங்க early morning நான் எழுந்திரிச்சிட்டேன் 6 o'clock. இந்த கிச்சன் பாருங்க இந்த மாதிரி இருக்குது ஃபுல்லா இப்போ நம்ம க்ளீன் பண்ணோம். ஆல்ரெடி எல்லாமே நைட்டே கொஞ்சம் குக் பண்ணி வச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் சட்னி பண்ணோம். அதுக்கோசரம் பாருங்க கடலக்காய் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். தோசைக்கோசரம் சட்னி பண்ணோம். அதுக்கோசரம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த சைடு ராத்திரி எல்லா சாமானுங்க வாஷ் பண்ணி வச்சுட்டேன். பாருங்க நைட்டு மழை வந்துச்சு இல்லைங்களா, ஃபுல்லாக வெளியே பாருங்கள் ஃபுல்லாக எப்படி இருக்குது. எனக்கு அர்லி மார்னிங் ஏஞ்சினாக்கா ஃபஸ்ட்டு எனக்கு நேச்சர் கொஞ்சம் போய் வெளியே பார்க்கணும். இந்த செடிங்கெல்லாம் ட்ரீ எல்லாம் இருக்குதுங்களா, ஃப்ரெஷ்ஷு நம்மளுக்கு காற்றெல்லாம் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் உள்ளே வந்துட்டு இப்போது ரொட்டிங்கெல்லாம் பார்க்கலாம். இப்போது தோசை சட்னி பண்ணோம். ரோஸ்ட் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டுக்கிறேன். சில்லுன்னு ஆயிடுச்சு. கொஞ்சம் தொட்டு பார்த்தோன்னா ஃபுல்லாக நல்லா ஆயிடுச்சு. இன்னொரு சைடு பால்கனியில் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இந்த சைடு கூட ஃபுல்லாக நல்லா ஃப்ரெஷ்ஷு காற்று நம்மளுக்கு வருது ஃபுல்லாக ரெண்டு சைடுமே. இப்போ மார்னிங் ரூட்டிங் எனக்கு ஃபஸ்ட்டு காலையில் வந்து நான் கொஞ்சம் சோம்பு, அப்புறமா வெந்தயம், அதுக்கப்புறமா காலஜீரா இருக்குது இல்லைங்களா, அது 3 கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இது 1 டீஸ்பூன். நம்ம டீ குடிக்கிறதுக்கு முன்னால் இதை நம்ம குடித்தோன்னாக்கா ரொம்ப நல்லது. நம்மளுக்கு பெனிஃபிட் வந்து ரொம்ப இருக்குது இதில். சுடு தண்ணியில் நம்ம இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஃபுல்லாக ஒரு 10 நிமிஷத்தில் ஃபுல்லாக அது இறங்கட்டும் அந்த பவுடரெல்லாம். அதுக்கப்புறமா அதை நம்ம குடிக்கலாம். ஒரு சைடுக்கு சட்னிக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கடலக்காவும் கடலை சேர்த்து தான் சட்னி பண்ண போகிறேன் தோசைக்கு. கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பொட்டுக்கடலை பாருங்கள் வாஷ் பண்ணி நம்ம க்ளீனாக எடுத்துட்டோம். இதுக்கு மேலே தேவை இருக்குது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 6 சொல பூண்டு, பச்சை மிளகா ஒரு 5லேருந்து 6 சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை வாஷ் பண்ணி எடுத்துக்கினேன். அதுக்கு மேலே 4-5 காஞ்ச மிளகா, டேஸ்ட்டு நல்லா வரும். இப்போ கடலக்காய் தோலெல்லாம் உரிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக பாருங்கள் நல்லா கொஞ்சம் சில்லுன்னு ஆகிடணும். இதுலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி எல்லாமே எடுத்துக்கலாம். இலக்கட்டி கடலக்காய் தோல் ஃபுல்லாக கீழே வீடெல்லாம் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுட்டு இதுலேயே நம்ம இப்படி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே டஸ்ட்டெல்லாம் அது கீழே வந்துடும். கடாயில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கீழே கொட்டாது, எதுவுமே ஆகாது. இந்த அளவுக்கு ஃபுல்லாக எடுத்துக்கலாம் எல்லாமே. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் சட்னிக்கு. சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக பாருங்கள் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துடலாம். திக்னஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். ரொம்ப தண்ணியும் இல்லை, ரொம்ப கெட்டியோ இல்லை. இந்த அளவுக்கு தோசைக்கு நல்லாயிருக்கும். தோசைக்காகட்டும் இட்லிக்காகட்டும் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள் சின்னதாக ஒரு நம்ம தாளிப்பு கொடுத்துட்டோம். தாளிச்சிட்டாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுல்லாக. இப்போ எடுத்து ஒரு சைடு இது வச்சிடலாம். இது பாருங்கள் நம்ம ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் விட்டோன்னா எல்லாம் கீழே இறங்கிடுச்சு. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டோம். ஏன்னா ரொம்ப கொதிக்க இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக இறங்கிடும். ஒரு சைடு வந்து பையனுக்கு ஸ்கூலுக்கோசரம் ஹார்லிக்ஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பால் சூடாக இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாக்கா இப்போ ஸ்கூலுக்கு வருவாங்க. இப்போ ஒரு 6:30 ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்போ ஏஞ்சிடுவாங்க. ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு வந்தோன்னே பால் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிடுவான். இது எடுத்து ஒரு சைடில் வச்சிடலாம். இன்னொரு சைடில் பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக கீழே இறங்கிச்சு, ஸ்டெயின் ஆகிடுச்சு. நம்ம டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இல்லை வெறும் தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக இது குடிச்சோனாக்கா வெறும் வயிற்றில் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. நார்மலாக நம்ம வெயிட் ஏறாது. நார்மல் இருக்கிற வெயிட்டில் நம்ம அப்படியே இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு. இது வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவு இருக்குது தண்ணி கிளாஸு. ஒரு சைடில் பையனுக்கு இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை செகண்ட் பிரேக் 2 இருக்குது. அதுக்கு பிஸா பண்ணி கொடுக்கலாம் எனக்கு ஸ்கூலுக்குன்ட்டுன்னு. இந்த மாதிரி பிஸாக்கு சாஸ் தடவிட்டு சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம வெஜிடபிள்ஸ் எது இருக்குது அது சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா. கேப்சிகம் நான் அப்படியே வச்சுட்டு இருந்தேன். அந்த கேப்சிகம் தான் இதில் சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக மெலிசா ஆனியன், ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி அவன் சாப்பிட மாட்டான். அதுக்கோசரம் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சாக்கா அவன் சாப்பிடுவான் ஸ்கூலில். அதுக்கோசரம் நான் கேப்சிகம்கெல்லாம் அப்படியே வச்சுது. சீஸ் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் சீஸ் இருந்துச்சு. இது அப்படியே சும்மா சின்னதாக பிச்சு வச்சிடலாம். பாருங்க சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸு ஆர்கானிக் ரெண்டும் இந்த மாதிரி கிடைக்கும் இல்லைங்களா, பீஸா வாங்கினாக்கா அது இது ஒரு பேக்கெட் சேர்த்துக்கலாம். காரம் அவ்வளோ இருக்காது சில்லி ஃப்ளேக்ஸ். இது சேர்த்துட்டு இப்போ நம்ம ஓவனில் வச்சிடலாம். அது பாருங்கள் ஒரு சைடில் தோசைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
மாவு சேர்த்துட்டு தோசை பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆகட்டும். இப்போ ஒருத்தருக்கு தோசை கொடுக்கணும், ஒருத்தருக்கு வேறு கொடுக்கணும். அதுக்கு தோசைக்கு சட்னி இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபுல்லாக தோசை பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஆயில் சேர்த்துக்கலாம். மார்னிங் ரூட்டின் வந்து இந்த இப்படி தான். இப்போ 3 பேர் போகிறதுனால ஸ்கூலுக்கு 2 பேருக்கும் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி பாருங்கள். இந்த சைடு என் பையன் ரெடி ஆகிட்டான். அவன் ஸ்கூலுக்கு போகிற டைம் ஆகிடுச்சு. இந்த சைடு போயின்னுக்கிறான். அவனுக்கு பேக்கிங் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன். எது வேணுமோன்ட்டுன்னு எல்லாமே அவங்க டேடி கூட போயின்னுக்கிறாங்க. இப்போ இதுக்கு மேலே வேறு ரூட்டிங்கெல்லாம் இருக்குது நம்மளுக்கு. பாருங்கள், வீட்டுள்ள வந்துட்டோம். வந்தேன்னா இந்த சைடு பெரிய கூட பாய் பண்ணிச்சு. அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்துட்டு 2 பேரையும் இந்த சைடு அதுவும் கொஞ்சம் வெளியே ரிலாக்ஸ் பண்ணியிருக்கிறாப்புல. கொஞ்சம் வெளியே காற்று நல்லா சில்லுன்னு இருக்குது இல்லைங்களா. வெளியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி துடைச்சதுனால வெளியே டைல்ஸ் எல்லாமே சில்லுன்னு இருக்கிறதுனால வெளியே உட்காந்து கொஞ்சம் அங்கே இங்கே பார்த்துன்னுக்கிறாப்புல. ரைட் லெஃப்ட்டு எல்லாமே கொஞ்சம் அந்த சைடு பாருங்கள். இந்த சைடு பிஸா கூட ரெடி ஆயிடுச்சு. 2 இந்த மாதிரி நான் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து பொண்ணுக்கு, ஒன்று வந்து பையனுக்கு. பையனுக்கு ஆல்ரெடி நான் ஒன்று ஃபஸ்ட்டு பிரேக் வந்து ஃப்ரூட்ஸு, செகண்ட் பிரேக் வந்து இந்த மாதிரி பிஸா. வெளியே வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் நம்ம பண்ணி கொடுத்தாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான்